வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 33வது மேட்ச் ஆன எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து 17ஆம் தேதி நமக்கு வியாழக்கிழமை நமக்கு வந்து இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. எந்த ஸ்டேடியம்னா ரொம்ப மும்பைக்கு ஃபேவரட்டான கிரவுண்டான வான்கடே ஸ்டேடியம் மும்பைல இருக்கக்கூடிய ஒரு பிச்சில் தான் அந்த மேட்ச் நடக்குது. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்துடும். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 டேஸா கொடுக்கல. ரீசன் உங்களுக்கே தெரியும், லைட்டா உடம்பு சரியில்லாத காரணத்தினால எல்லாமே உட்காந்து செல்லு பார்க்க முடியல. அண்ட் இன்னைக்கு ஓகே, நாளையில இருந்து இந்த மேட்சுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாட்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 லட்ச ரூபா மதிப்புள்ள மெகா கான்டெஸ்ட் பிளஸ் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கு. புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கேஷ் கொடுக்குறாங்க. அதே போல மெகா கான்டெஸ்ட் எல்லா மேட்சுக்கும் இருக்கு. ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்டும் எல்லா மேட்சுக்குமே இருக்குது. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். 23 மேட்ச்ல 13 மேட்ச் வந்து எம்ஐ வின் பண்ணியிருக்கிறாங்க. 10 மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய மும்பை வந்து எஸ்ஆர்எச் கிட்ட 10 மேட்ச் தோத்துருக்காங்க. இவங்க வந்து 13 மேட்ச் தோத்துருக்காங்க மும்பை கிட்ட. 246 இவங்களுடைய ஹை ஸ்கோர், 87 லோ ஸ்கோர், 277 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 96. பிச்சோட ரிப்போர்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிச் ரிப்போர்ட்டை வந்து நம்புறது நம்பாதது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஏன்னா சில மேட்ச் வந்து பிச் ரிப்போர்ட்டை வந்து பாக்குறவங்க ஒன்றும் கடவுளோ எதுவே கிடையாது. அவங்களும் சாதாரண போல நம்மளுடைய மனிதர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய நம்மளை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது வேணா உண்மை, நிறைய ஆடி இருக்காங்க கிரிக்கெட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கடைசியில சொல்றேன், பிச்சை வந்து நல்லா பார்ப்பாங்க. பிச் வந்து நல்லா பாலிஷா இருக்கா, விரிசல் இருக்கா, ஏன்னா ஒரு பிளாக் சாயிலா, ஒரு ரெட் சாயில் பிச்சா, இல்ல எந்த மாதிரியான சாயில் மண்ணு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அவங்க சொன்னபடிதான் நடக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கும்னு நான் என்னுடைய வீடியோல நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னா, பஞ்சாப் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல பிச் ரிப்போர்ட்ல வந்து ஒரு 200+ ரன் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதை அப்படியே உங்களுக்கு தமிழ்ல தான் நான் கொடுக்குறேன். பிச் ரிப்போர்ட்ல இங்கிலீஷ்ல கூட கொடுத்தா நிறைய பேர் என்ன மாதிரி ஆட்களுக்கு படிக்க தெரியாது ஓரளவுக்கு. நம்ம மாதிரி ஆட்கள் தான் மெஜாரிட்டி. அதனால என்ன பண்ணுவேன்னா, தமிழ்லே வந்து பிச் ரிப்போர்ட்டை தெளிவா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸி. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, 200க்கு மேல போவோம், ஆகோ ஓஹோ நாங்க. ஆனா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 111 ரன்லயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கேவலம். இவனுங்களுக்கு தேவை நண்பா, எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையை வந்து மரம் நடுற மாதிரி போட்டாவா போட்டீங்க, உங்களுக்கு இது வேணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து. அதுவும் பஞ்சாப் இந்த மாதிரிலாம் இன்னும் வாய்ப்பே இல்லை. அந்த மேட்ச்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்களாம் ஐபிஎல் பாக்குறதுக்கு இதே இல்லை, அப்படி இருக்கும். ஸோ எனக்கு காய்ச்சலா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மேட்சை கடைசி கட்டத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது சுனில் நரேன் என்னுடைய கேப்டன் ஸ்மால் லீக்ல, வைஸ் கேப்டன் டிகாக், ரஹானே நம்ம மாமாவை எடுத்திருக்கேன், அடுத்து வெங்கடேஷ், எல்லாருமே 4 பேர் எடுத்திருக்கேன். ஆப்பரன் பவுலிங்லயும் சிங்கு, ஜான்சன் எடுத்திருக்கேன். சரி, எப்படினாலும் 100 ரன் அடிக்க போறானுங்க. எல்லாமே ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வைஸ் கேப்டனா போட்டிருக்காலும் நம்ம இன்னைக்கு டிகாக்கு போட்டு இன்னைக்கு அல்ட்ரா கிளீன் ஷீட் தான் நினைச்சு சந்தோஷமா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு பெரிய எம்ம வந்து ஒரு போர்டு போட்டான். போர்டு தோத்துப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு. நம்ம டீமும் தோத்து போச்சு, கேகேஆரும் தோத்து போச்சு. அதனால மேட்ச் வந்து எப்ப வேணாலும் அன்பிரடிக்டபிளா போகலாம். இல்லைன்னு சொல்லாம பிச் ரிப்போர்ட்டை பெருசா நம்பாதீங்க. இந்த வான்கடே ஸ்டேடியமும் அப்படிதான். பவுண்டரி லைன் சின்னதுன்னு சொல்லுவாங்க. பிச் ரிப்போர்ட் நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இப்பவே சொல்லிடுறேன். டார்கெட் ஒரு பேட்டிங் 200+ ரன் இந்த பிச்ல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் போலருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதே போலதான் இருக்கும் இந்த பிச்சு. ரெக்கார்டும் பாருங்க உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1, பேட்டிங் செகண்ட் 1. அண்ட் நம்மளுடைய ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168, ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் வந்து ஆர்சிபி அண்ட் கேகேஆர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல 2 மேட்ச் வந்து ஹோம்ல ஆடி இருக்காங்க. எம்ஐ வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க, கேகேஆருக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்க. அண்ட் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து தோத்தாங்க. இந்த பிச்ல நீங்க ஒரு 220+ போயிடணும். அட்லீஸ்ட் 200 போனாதான் உங்களுக்கு வந்து மேட்ச் கையில இருக்கிற அர்த்தம். இல்ல அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்க அர்த்தம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஒரு 200+ வந்து கிராஸ் பண்ணியே ஆகணும். ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருப்பாங்க. பாருங்க இங்க பாருங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து 10 விக்கெட், 2 விக்கெட் தான் ஸ்பின்னர். இங்க 9 ஃபாஸ்ட், 5 ஸ்பின்னர். ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு இங்க நல்லா சப்போர்ட் பண்ணணும்பா. இந்த சீசன் இல்ல, எல்லா சீசன்லயுமே இங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு.
அண்ட் இன்னைக்கு எம்ஐயோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்லட்டன், வில்ஜாக், சூர்யா, திலக்கு, ஹார்திக் பாண்டியா இந்த 6 பேர் தான் டாப்ல இருக்காங்க. ஒரு சில மேட்ச் வந்து சூர்யா வந்து ஒன் டவுன் வர்றாரு, லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன் டவுன் வந்தாரு. சில மேட்ச்ல கன்சிஸ்டன்சியா வில் ஜாக்ஸ் தான் ஒன் டவுன் வர்றாரு. எப்படி ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. திடீர்னு வில் ஜாக்ஸுக்கு எடுக்கிறாங்களா, கீழே போடுறாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பாசிபிளான்னு பார்க்கணும். ரோஹித் சர்மா இம்பாக்ட் சப்ல உள்ள வருவாரு. அண்ட் பேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா முன்னிலைப்படுத்திக்கிட்டு போறாரு. ஸோ ஹிட்மேன் வந்து நான் சொல்றதுதான், ஹிட்டு ஆர் மிஸ் எப்படி வந்து சொல்லுவோம் அந்த மாதிரிதான். ஒண்ணு அடிச்சா 100 இல்லைன்னா டக்கு அப்படிங்கிற மாதிரி பிளேயர் தான் ரோஹித் சர்மா இருக்கிறாரு. ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். காரணம் இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு, ஒரு 30+2 ஆடுறாரு. அண்ட் இந்த சீசன்ல ரொம்பவே ஆவரேஜ் வந்து கம்மி தான். அடுத்து ரிக்லட்டனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க வந்து ஒரு ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரன் வந்து ஒரு 25+ இருக்கலாம். அது போக விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மூலமா லாஸ்ட் மேட்ச் எவ்வளவு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய இம்பார்ட்டன்ட் முக்கியம். ஒரு ரன் அவுட், 2 ரன் அவுட், கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு. அதனால ரிக்லட்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடுறாரு, பட் பேட்டிங் ஆர்டர் எங்க வருவாருன்னு நமக்கு ஷுவரா சொல்ல முடியல. சில அன்னைக்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்லாம் ஹர்திக்கும் அப்புறம் தான் உள்ள இறக்கி விட்டாங்க. அதனால அது ஒண்ணுதான் அவருடைய மைனஸா நான் பாக்குறேன். பட் இன்னைக்கு வந்து 2 ஓவர் போலிங் எடுப்பாருங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல டாப்ல வந்து 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லி 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு வந்து இவர் வர்ற டைத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னா 2 ஓவர் வந்து கண்டிப்பா பவுலிங் எடுப்பாரு. இந்த சீசன்ல 5 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த வெனியூலையும் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, திலக் நான் 2 பேரையும் ஒரே தட்டுல வைக்கிற தராசு மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, குறையாம ஒரு 30+ ரன் வந்து சூர்யாவும் அடிச்சு கொடுப்பாரு. அதே போலதான் திலக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தானே, செகண்ட் பேட்டிங்கா இருந்தானே 30+ ரன், ஏன் ஒரு 25+ ரன் நாங்க அடிச்சு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வெனியூல பாருங்க 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு சூர்யா, 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த சீசன்ல 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு சூர்யா, 33 ஆவரேஜ் வந்து திலக் வர்மா வச்சிருக்கிறாரு. 2 பேருமே ஒரே தராசுல வச்சா கூட கொஞ்சம் வேணா முன்ன பின்ன போகலாம். சூர்யாவுக்கு கொஞ்சம் மேல போலாம், திலக்கு கொஞ்சம் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அண்ட் ஹர்திக் பாண்டியா பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் எப்பவும் ஹர்திக் பாண்டியாவை நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலு, செகண்ட் பேட், இதுதான் ஹர்திக் பாண்டியாவோட பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. 10 மேட்ச் நடக்குன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா 8 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வர்றாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பவுலிங்னு வந்தா ஹர்திக்கால பெருசா ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர முடியல. நான் இதை இப்போ இருந்து சொல்லல, முதல் மேட்ச்ல இருந்தே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பேட்டிங்னா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அவருடைய ரெக்கார்ட்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது நல்லாவே பண்றாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்குறாரு. செகண்ட் பேட்டிங் வரும்போது மும்பை விக்கெட் விடுறாங்க, அவரால் வந்து ஒரு 20-30 ரன் ஸ்கோர் பண்ண முடியுது. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராரு அப்படின்னா அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. நீங்க எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் கூட நீங்க வச்சுக்கலாம், 2 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பேட்னா ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நமந்தீர் மட்டும் வந்து நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ நமந்தீர் வந்து கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஆடுறதுனால அதிகபட்சம் ஒரு 20-25 ரன் வரைக்கும் தான் அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு பும்ரா. ஸோ அவ்வளவுதான் அவர் அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. இங்க பும்ரா, சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா இம்பாக்ட் சப்பா உள்ள வருவாரு. ரோஹித் சர்மா வருவாரா இல்ல கரண் சர்மா வருவாரான்னு தெரியல, அது வந்து டாஸை பொறுத்து தான் இருக்கு. பும்ரா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் சரி, 1-2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சாண்டரோடைய ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுங்க. காரணம் என்னன்னா ஆப்போனன்ட் டீம்ல டாப் 6ல 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. ஸோ சாண்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லாவே பவுல் பண்ணுவாரு. அந்த காரணத்தினால லாஸ்ட் மேட்ச் தான் அவர் அதிகமாகவும் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. காரணம் என்னன்னா டெத்ல கூட பவுல் பண்ணாரு சாண்டர் வந்து. இந்த வெனியூல 6 மேட்ச்ல 4 தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சாண்டர் கிட்ட அதிகபட்சம் நான் இன்னைக்கு வந்து 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தீபக் சகார் கிட்ட நான் பாக்குறது பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அந்த இனிஷியல்ல. ஆனா நான் மைனஸ்ன்னு பாக்குறது அவரால் 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அது ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் நல்லா எக்கனாமிலாம் மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணாரு. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்தும் 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்டோடைய மைனஸும் இந்த சீசன்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு நிறைய மேட்ச்ல.
3 ஓவர் 2 ஓவர் இந்த மாதிரிலாம் பவுல் பண்ற ஆளே கிடையாது ட்ரெண்ட் போல்ட். ஆனா இந்த சீசன்ல பவுல் பண்றாரு. கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து வச்சு செஞ்சாரு, சொல்லி வச்ச மாதிரி அடின்னு அடிச்சாரு டிசிய, விக்கெட் விட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் இந்த மாதிரிலாம் விக்கெட் விடுவாங்க நம்பிக்கை இல்லை எனக்கு. அதிகபட்சம் கரண் சர்மா கிட்ட இருந்து நீங்க 1 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் கடப்பார பேட்டிங் டீம் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய டீம் தான் அது வந்து இதுதான். அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அங்கிட் வர்மா. ஸோ 6 பேர் இருக்கிறாங்க. இதுல வந்து அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷன் 3 பேருமே வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆனா இந்த பிச்சில் வந்து இஷான் கிஷன் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். ஏன்னா 30 மேட்ச் ஆடி ஒரு 22 ஆவரேஜ். இந்த வென்யூல வந்து அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அவருக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பிச். நிறைய ஐபிஎல் சீசன் இந்த வென்யூல ஆடி இருக்கிறாரு. நீங்க மற்ற பிளேயர்ஸ் பாருங்க, ஹெட்லாம் 3 மேட்ச், அபிஷேக் சர்மா 6 மேட்ச், நிதிஷ் ரெட்டி 2 மேட்ச், கிளாசன் 2, அங்கிட் வர்மா விளையாடவே இல்லை. ஸோ இஷான் கிஷானுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஐடியாஸ் இருக்கு. பட் இந்த 3 பேரையுமே நம்ப முடியாது நண்பா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஹெட்டை நம்பினீங்கன்னா திடீர்னு ஹெட்டால 100 ரன் கூட அடிக்க முடியும், இல்லைன்னு சொல்ல. அதே போல 10 ரன்லயும் அவுட் ஆக முடியும். அபிஷேக் சர்மா தொடர்ந்து 5 மேட்ச் வந்து ஃபிளாப், 6வது மேட்சும் ஃபிளாப் தான். அது என்னுடைய பார்வையில அது ஃபிளாப் தான். ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு நோ பால் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. அடுத்து சஹால் வந்து ஒரு அழகான கேட்சை மிஸ் பண்ணதுனாலதான் அந்த ஸ்கோர். ஆனா அந்த ஸ்கோரை அடிச்சுட்டு ஐயோ எப்படிலாம் இது பண்ணி செலிப்ரேட் பண்ணா நம்ம பார்த்தோம். அதுவும் நிறைய லக் இருக்க போய் தான். உடனே எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மாவா நம்மளுடைய சாய் சுதர்சனான்னு கேட்டீங்கன்னா நான்லாம் கண்டிப்பா சாய் சுதர்சனுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். 6 மேட்ச்ல ஒத்த மேட்ச் அடிச்சுக்கிட்டு அவ்வளவு சீன் தேவையில்லை. ஆனா சாய் சுதர்சன் விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் நம்ம ஊர் பையன். சோ சாய் சுதர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே பெஸ்டான பிளேயர் கம்பேர்ட் டு அபிஷேக் சர்மா. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு. ஆனா அபிஷேக் சர்மா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ், நம்ம ஃபேண்டசிக்கு 8 ஓவர் கிட்ட பவுலிங் பண்ணி இருக்கிறாரு. இந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 பேருமே காட்டாங்க தான், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். ஆனா நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றாரு. கன்சிஸ்டன்சியான பிளேயர். ஒரு 30 to 35 ரன் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு. ஒரு 10ல 8 மேட்ச் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் ஸ்கோரை வந்து அடிக்கிறாரு. அதே போலதான் கிளாஸ்னு வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் எல்லா மேட்சுமே அடிச்சு கொடுக்குறாரு. 10ல 7 மேட்ச் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரன்னை வந்து கொண்டு வந்துடுறாரு. ஹெட் அபிஷேக் சர்மா மாதிரி இல்ல, அபிஷேக் சர்மா மாதிரி 5ல 1 மேட்ச் ஆடுகிற பிளேயர் வந்து கிளாஸனோ இல்ல நிதிஷ் ரெட்டியோ கிடையாது. நம்ம ஃபேண்டசிக்கு தேவை கன்சிஸ்டன்சி தான். அங்கிட் வர்மா நான் சொல்லியிருக்கிறேன், அவர் பெருசா யாருமே எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 10ல ஒரு டீம்ல வேணா உங்களுடைய கிராண்ட் லீக்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் கிளாஸனுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்றது, அந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷான் இந்த காம்பினேஷன் எடுக்கலாம். இல்லைன்னா அபிஷேக் சர்மா ஹெட், நிதிஷ் ரெட்டி காம்பினேஷன் எடுக்கலாம். இல்லைன்னா அபிஷேக் ஹெட், கிளாசன் இந்த காம்பினேஷன் எடுக்கலாம். அபிஷேக் ஓரளவுக்கு ஃபார்ம் வந்துட்டாரு, இனி கொஞ்சம் அடிக்க தான் செய்வார். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய அபினவ் மனோகர் மட்டும் வந்து நமக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன்ல லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் அப்பா இருந்தாரு, பட் உள்ள வரல. ஏன்னா மேட்சை முடிச்சுட்டாங்க. அபினவ் மனோகர் வந்து உள்ள வர. மற்றபடி பவுலிங் ஆப்ஷன் வந்து கம்மின்ஸ், அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், ஷமி, மலிங்கா. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்கிறாங்க. இதுல வந்து அன்சாரி மட்டும் தான் ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். கம்மின்ஸ் வந்து இந்த சீசன்ல ரொம்ப பவுலிங் வீக்கா தாங்க பண்ணியிருக்காரு. 6 மேட்ச்ல 5 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஷமியும் அதே போல 6 மேட்ச்ல 5 விக்கெட் எடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஷமிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 விக்கெட் வந்து ஷமி கிட்ட இருந்தும் 2 விக்கெட் வந்து கம்மின்ஸ் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறேன். அண்ட் மலிங்கா நல்லா மிடில் அட்டாக் பண்றாரு, டெத்ல கூட போறாரு. ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுலிங் பண்ணா நல்லாவே பவுல் பண்ணுவாரு. 2 விக்கெட் வரைக்கும் நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். மோஸ்டா இன்னைக்கு மேட்ச்ல வந்து காம்பினேஷன் தான் உருவாக்குவாங்க எல்லாரும். உங்க ஆப்பனண்ட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஷமி இந்த காம்பினேஷன்ல வரலாம். இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல், கம்மின்ஸ், மலிங்கா இந்த காம்பினேஷன்ல கூட உங்க ஆப்பனன்ட்ஸ் வந்து வரலாம். இப்போ நீங்க ஸ்மால் லீக் பிளே பண்றீங்களா, இந்த 9 பிளேயரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கை, திலக்கு, ரிக்லட்டன், ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த 5 பேரையும் எம்ஐல இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அபிஷேக் சர்மா ஹெட், கிளாசன், கம்மின்ஸ் இந்த 4 பேரையும் உங்களுடைய ஸ்மால் லீக்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது கேப்டன் வைஸ் கேப்டன். ஸ்மால் லீக் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல், செகண்ட் பேட்னா ஹர்திக் பாண்டியா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன்.
பும்ரா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா லாஸ்ட் 2 ஓவர் வந்து டெத்ல அட்டாக் பண்ணி 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வைஸ் கேப்டன் போகலாம். இல்ல காமனா வந்து அபிஷேக் சர்மா ஹெட்டை நம்பினீங்க அப்படின்னா நீங்க போகலாம். ஏன்னா அபிஷேக் சர்மா ஹெட்டை நம்பலாம், தப்பு இல்லை. பட் உங்களுக்கு 100 ரன் அடிச்சு கொடுக்கலாம், டக் அவுட்லயும் போகலாம். அதுதான் ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். நீங்க மும்பைக்கு நம்புனீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பும்ராவோட தைரியமா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயரா நான் பாக்குறது ரோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட். ரோஹித் சர்மாவெல்லாம் லோ பெர்சன்டேஜ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்றதுக்கு என்னாலே முடியல. ஏன்னா அவ்வளவு நல்லா ஆடக்கூடிய பிளேயர் இந்த ஐபிஎல் அவ்வளவு கேவலமா ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு நண்பா. ஒரு 50+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நான் என்னுடைய டீம்ல வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணுவேன். அது சரி, ஒருவேளை 10 ரன் அடிச்சு கொடுத்து அவுட் ஆனா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ட்ரெண்ட் போல்ட் அதே போலதான் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. இஷான் கிஷான் சமி. இஷான் கிஷான் வந்து நான் ஏன் சொல்றேன்னா இந்த பிட்ச்ல ஒரு நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு ஐபிஎல். அந்த காரணத்துக்குனால ஷமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்திரலாம். கிளாசன், ரிக்லட்டன், ஸ்கை, ஹெட், திலக், ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, கம்மின்ஸ், ட்ரெண்ட் போல்ட், கிளாசன், இஷான் கிஷான், சூர்யா, ஹெட். இதுல வந்து ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், ஷமி, போல்ட். அதுல இருந்து இது ஃபுல்லா உங்களுக்கு சேஃபான டீம். கண்ணை மூடிட்டு ஃபுல்லா சேஃபா எடுத்துட்டு போலாம். நீங்க இதுல ஒரு சில ரிஸ்க் எடுத்திருக்கேன். இஷான் கிஷான் கொண்டு வந்திருக்கேன், அபிஷேக் சர்மாவை தூக்கிட்டு. ஸோ எது வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். எம்ஐ vs SRH மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் அவ்வளவுதான். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்பதான் நான் சொல்லிட்டேன், ஸ்மால் லீக் டீம் ஓரளவுக்கு நான் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணணும், டப்புன்னு போயிட்டு பாப்புல ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்க ஊர்ல ஒரு வாரமாவே கொஞ்சம் நெட்வொர்க் வந்து சரியில்லை. நான் வந்து 7:25க்கு டீமை போட்டாலும் அது ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துல வருது அப்படிங்கிறீங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. இல்லை அப்டேட் எதுவும் பண்ணணும். நான் எல்லாம் அப்டேட் தான் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் நெட்வொர்க் வந்து ரொம்ப லேட்டா தான் கிடைக்குது. அதே போல ஸ்மால் லீக்லயே கண்டிப்பா லக்குங்கிறது தேவைங்கிற காரணம் வந்துட்டு நண்பா. எடுத்துக்காட்டுக்கே நான் சொல்லிடுறேன், லாஸ்ட் மேட்ச்லாம் நல்ல வின்னிங் பண்ணக்கூடிய மேட்ச் பஞ்சாப் vs KKR மேட்ச்ல அதெல்லாம் கை நழுவி போச்சு எல்லாமே. 4 பிளேயர் எடுத்திருக்கோம், 4 பேரை அடிக்காம இன்னொருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மால் லீக் டீமோட வருவோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.